வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் செகண்ட் கிரேட் எக்ஸாம் பற்றின அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய டவுட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஏன் ஆன்சர் கீ வரல, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் மேடம், என்கொயர் பண்ணி சொல்லுங்கள், யார்கிட்டயாவது கேட்டு சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகட்டும் வியூவர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ என்ன இஷ்யூஸ் இருக்குது, அதில் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறது டிஆர்பி ஹெல்ப்லைனாக இருக்கட்டும், இன்னும் சில சோர்ஸ் மூலமாகவும் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோட செலெக்ஷன் லிஸ்ட்டில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒருவேளை அதனால இது லேட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அடுத்து டென்டேட்டிவான ஆன்சர் கீ உடனே, அதாவது 5 நாட்களுக்குள்ள வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸில். ஆனால் இன்னும் வரல அப்படிங்கிற காரணம் என்ன? ஸோ ஸ்டார் கொஸ்டின்ஸ், ஒருவேளை ஆன்சர் கீ விட்டால் ஸ்டார் கொஸ்டின்ஸால் பெரிய இஷ்யூஸ் வருமா, அதனால அதை ரெக்டிஃபை பண்ணுற முயற்சியில் இருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். ஸோ இதனால அடுத்து பார்த்தோம் ஃபைனல் ஆன்சருக்கு. இப்போ இதெல்லாம் ரெக்டிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா டென்டேட்டிவ் வந்தால் தான் நம்மளோட அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கீ வரும். ஸோ இதை பற்றின இந்த வீடியோஸில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எந்த வீடியோஸாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் கரெக்டான டைமில் போட்டுட்ருக்கோம். அண்ட் நம்மளோட சேனலில் பிஜி டிஆர்பிக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிகேக்கு ஒரு தனி டெஸ்ட் பேட்ச் இருக்குது. அட் த சேம் டைம் டிஎன் டெட்டுக்கும் இருக்குது. நம்மளுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. நியர்லி 500 மெம்பர்ஸ் அதில் இருக்காங்க. ஸோ கீ ஆன்சர்ஸ், டிஸ்கஷன், வேகன்சி இன்க்ரீஸ் பற்றின ஸ்டெப்ஸ், இதை பற்றி அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தேவைப்பட்டவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி செலெக்ஷன் லிஸ்ட் அதனால லேட் ஆகுதா, மேபி இருக்கலாம். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பி எழுதியிருக்கவங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதை எழுதியிருந்தாங்கனாலோ உங்களுக்கு அதோட இஷ்யூஸ் தெரியலாம், இல்லை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ப்ராசஸ் அப்படின்னாலும் தெரியலாம். ஸோ லாஸ்ட் டைமும் உங்களுக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸால அவங்களுக்கு ரிசல்ட் வந்ததுலேருந்து ரொம்ப இஷ்யூஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொஸ்டினோட கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடும் போதும் அதுலேயும் கம்யூனல் டர்ன், அதனால நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. கம்யூனல் டர்ன் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா இந்த தடவை கம்யூனல் டர்னுக்கான சாஃப்ட்வேர், அதாவது நம்ம ஃபில்டர்ஸ் செட் பண்ணுறோம் இல்லையா, கொரீஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் செட் பண்ணுறோம் இல்லையா எக்ஸலில், அந்த மாதிரி ஃபில்டர்ஸில் நிறைய இஷ்யூஸ் சாஃப்ட்வேர்ஸில் வந்திருக்கு. ஸோ அது மேனுவலாக நம்ம போய் கிளைம் பண்ணும்போது அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அந்த இஷ்யூ லேட் ஆகுது. அதில் தமிழ் மீடியம் டர்னாக இருக்கட்டும், பிலிட் கேண்டிடேட் ஈக்குவலன்ட் ஜிஓ பிரச்சனை, இந்த மாதிரியான இஷ்யூஸால லேட் ஆகுது. ஸோ அதோட லெசன்ஸ் அந்த சாஃப்ட்வேரோட லெசன்ஸாக கூட இருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ இதெல்லாம் லேட் ஆகுது. ஆன்சர் கீ விட ஏன் லேட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் புக்கு. ஸோ நம்ம குரூப்ல நான் எக்ஸாம் எழுதலை, பட் குரூப்ல இருக்கும்போது வாட்ச் பண்ணும்போது நமக்கு தெரியுது. ஸோ ஓல்டு புக்கு, நியூ புக்கு, ஸோ அதில் கொஸ்டின்ஸில் ஒரு வேர்டுனால கொஸ்டின்ஸில் மிஸ்டேக், ஆப்ஷனே கொடுக்காதது, இல்லை ஆப்ஷன் கொடுத்துருந்தது டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஸோ புது புக்கில் ஒரு ஆன்சர், பழைய புக்கில் ஒரு ஆன்சர், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாருமே நிறைய அப்ஜெக்ஷன் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒருவேளை இந்த ஸ்டார் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் அவங்க டென்டேட்டிவ் கீ கொடுக்கும்போது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வழியையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வரும். ஸோ அதுக்கு இடையில இந்த வேகன்சி இன்க்ரீஸ்க்காக நிறைய இது முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. வேகன்சி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு மினிஸ்டர் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மினிஸ்டர் சந்திக்கிறது, டிஆர்பிலேயே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. டிஆர்பி கிரீவன்ஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க, நிறைய பேர் கிரீவன்ஸ் மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ கிரீவன்ஸ் மெயிலேருந்து தான் நமக்கு நிறைய நியூஸ் கிடைக்குது. ஸோ கீப் ஆன் கோயிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அதற்கான பாசிட்டிவ் வேஸ் என்னெல்லாம் இருக்கோ அந்த பாசிட்டிவ் வேஸ்ல எல்லாமே நம்ம ட்ரை பண்ணோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாமே நமக்கு
விரைவில் நடக்கும். அதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்க சீக்கிரமே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்மளோட ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். டென்டேட்டிவ் கீ வந்துடலாம், செப்டம்பருக்குள்ளே வந்துடலாம், அதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு வந்து டிஆர்பிக்கு இதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஸோ இதை விட முக்கியம் அதை விட முக்கியம் நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ நம்ம வந்து வி ஹோப் ஃபார் த பெஸ்ட், குட் திங்ஸ் வில் ஹேப்பன் வெரி சூன் அப்படின்னு தான் நினைக்கலாம். ஸோ சீக்கிரமே வந்து ஆன்சருக்கு வெளியில் வந்துடும் நினைக்கலாம். இந்த முக்கியமான விஷயம், இந்த முக்கியமான வீடியோவில் நான் சொல்ல வர ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எப்போ வேணா வரலாம். நீங்கள் அப்ஜெக்டிவ் ட்ராக்கருக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப் டு டேட் கரெக்டான டைமில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.